திமுக எடுத்த ரகசிய சர்வே, கிடைத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு, குதூகலத்தில் அதிமுக தலைமை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என கூறி திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்று இன்றுடன் 1125 நாட்கள் முடிந்துவிட்டன. 2026 மே 6ஆம் தேதி அவருடைய பதவிக்காலம் முடிகிறது. சொல்லப்போனால் இன்னும் சரியாக 338 நாட்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு யார் அடுத்த முதல்வர் என்ற கேள்வியுடன் மக்களின் பதிலை அரசியல் சாசனம் எதிர்நோக்கும். ஒவ்வொரு இந்தியரும் தங்களின் அரசியல் உரிமையை நிறைவேற்றி இந்தியாவின் ஜனநாயக கடமையாக தங்களுக்கான முதல்வரை தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பும் கடமையும் மக்களாகிய நமக்கு இருக்கிறது. இதற்கிடையில் அடுத்த முறையும் தமிழ்நாட்டின் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் அழுத்தமாக கூறி வருகிறார். அப்படியானால் திமுகவுக்கு அவ்வளவு பலம் இருக்கிறதா? முதல்வருக்கு இவ்வளவு நம்பிக்கை எப்படி வந்தது? கூட்டணி கணக்குகள், தற்போதைய 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியின் சாதனைகள், சரிவுகள் என பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதற்கு முன்பு நாம் கடந்த தேர்தல் மூலம் ஜனநாயகம் நமக்கு சொன்ன ஒரு கணக்கு பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணி கணக்குகள் மாறினாலும் எப்போதும் 3வது அல்லது 4வது அணிகள்தான் திமுக அதிமுக கூட்டணியின் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கின்றன. 2016 தேர்தலில் அதிமுக 40.88% வாக்குடன் 136 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. திமுக கூட்டணி 39.85% வாக்குடன் 98 தொகுதிகளில் வென்று தோல்வியை சந்தித்தது. 2 அணிகளுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 1% தான். அதே சமயம் மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் 6.1%. தனித்து போட்டியிட்ட பாமக 5.36%, பாஜக 2.86%, நாம் தமிழர் கட்சி 1.07% என வாக்குகளை அறுவடை செய்திருந்தன. இதில் ஒரு சில கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கூட ஆட்சியே மாறியிருக்கலாம். அந்த தேர்தலுக்கு பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45.38% வாக்குகளுடன் 159 தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடித்தது. அதிமுக கூட்டணி 39.71% வாக்குகளுடன் 75 தொகுதிகளில் வென்று ஆட்சியை இழந்தது. 2 கூட்டணிகளுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் 6% தான். அந்த தேர்தலில் 3வது இடம் பிடித்த நாதக பெற்ற வாக்குகள் 6.58%. அதேபோல் அமமுக, தேமுதிக 2.85%, மக்கள் நீதி மய்யம் 2.73% வாக்குகளை பெற்றன. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி அப்படியே தொடர்கிறது என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையலாம். வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. பெரும் ஆரவாரத்துடன் அரசியலில் குதித்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகமும் இதுவரை கூட்டணி கட்சிகள் குறித்து பெரிதாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. எனவே தமிழக வெற்றிக் கழகமும் தனித்து போட்டியிடலாம். சீமானும் விஜயும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். விஜய் பாஜகவையும் சேர்த்து எதிர்க்கிறார். எனவே திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுகவுக்கு சாதகமான வாக்குகள் தாவேகாவுக்கு செல்லலாம். அதேபோல பாஜகவுக்கு எதிரான வாக்குகளும் தாவேகாவுக்கு செல்லலாம். மேலும் திமுக பாஜகவை பிடிக்காத சிறுபான்மையினர், அரசு ஊழியர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம் என்பதால் திமுகவுக்கு இந்த தேர்தல் சத்திய சோதனைதான். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களை அதிகரிக்கவும் சமூக ஊடகங்கள் மூலம் மக்களை அணுகவும் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டுகின்றன. திமுக ஷோ டைம் கன்சல்டிங், பசன் சாட்டர், பென் ஆகியவற்றுடன் இணைந்து களத்தில் நிற்கிறது. திமுகவுக்கு இணையான அணுகுமுறையுடன் ஜான் ஆரோக்கியசாமி தலைமையிலும் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையிலும் களத்தில் இறங்கியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். சமூக ஊடக பயன்பாட்டின் மூலமாக வெற்றிகரமாக தன் அரசியல் வியூகங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் பாஜக, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு உறுதுணையாக கைகோர்த்திருக்கும் அதிமுக ஐடி விங் இன்னொரு பக்கம் என கடுமையான போட்டி நிலவுகிறது. எனவே இந்த தேர்தலில் திமுகவுக்கு சமூக ஊடக போருக்கான பெரும் தொகை செலவாகும் என்பது புலப்படுகிறது. 2026 தேர்தலில் இப்போது கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் ஆதார பலத்தில்தான் உறுதியாக வெல்வோம் என திமுக கூறுகிறதா என்ற கேள்வியுடன் ஊடகவியலாளர் RK ராதாகிருஷ்ணனிடம் பேசினோம். கூட்டணி பலம் என்றெல்லாம்
இல்லை. ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் கட்சிகளின் ஏற்ற இறக்கம் என சூழல் மாறும். தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் நலிந்திருக்கிறது. உதாரணமாக மதிமுக 2021 இருந்ததைப் போல கூட இப்போது இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஎம் கட்சிகளும் அப்படித்தான் நலிவை சந்தித்திருக்கின்றன. அதே நேரம் விசிக ஓரளவு வலுவான கட்சியாக வளர்ந்திருக்கிறது. இன்னும் கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகளும் இருக்கின்றன. சுய உதவி குழுக்களை ஊக்கப்படுத்தி பெண்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தி இருக்கு. இந்த திட்டத்தோட வெற்றிக்கு எடுத்துக்காட்டா ஒரு தரவை நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய 8400 நிறுவனங்களுக்கு 2022ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை 267 கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் மூலம் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஊரக பகுதிகளில் 1,00,000 பேர் புதிய தொழில்கள் தொடங்கவும் 53,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கவும் இந்த திட்டம் சாதனை படைச்சிருக்கு. அதேபோல் பணிபுரியக்கூடிய பெண்களுக்காக தமிழ்நாடு முழுக்க நாம் தொடங்கிவிட்டு வர தொழில் விடுதிகள், தோழி விடுதிகள் திட்டத்திலையும் உலக வங்கியோட பங்கு இருக்கு. கூடிய விரைவில் சென்னையில் தாழ்தர எலக்ட்ரிக் பேருந்துகள் ஓடப்போகுது. அதுக்கான திட்டத்திலையும் உலக வங்கி நமக்காக உதவி இருக்காங்க. 3 கட்டமாக செயல்படுத்தப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மூலமாக நம்ம மக்களின் தேவைகளை நிறைவேற்றுறதுல பெரும் பங்கு வகிக்கிறது. இதில் உலக வங்கி பெரிய அளவில் உதவி இருக்கிறதோட இந்தியா முழுக்க செயல்படுத்துவதற்கான மாடலாக தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு பாராட்டியும் இருக்காங்க. தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தில் மாநிலம் முழுக்க 750 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தி விபத்து தடுப்பு பகுதிகள் உட்பட பல்வேறு பராமரிப்பு பணிகளை 2000 கிலோமீட்டர் சாலைகளில் மேற்கொள்ள உதவி இருக்கு. தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டமானது நீர்ப்பாசனத்துறையோட நவீனமயமாக்கல் முயற்சிகளுக்கு வித்திட்டு இருக்கு. இதனால் வேளாண் துறை மேம்படுத்தப்பட்டு வருது. மிகப்பெரிய கடலோர பரப்பை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதால புயல் உள்ளிட்ட பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் நிலவுது. அதுக்கு உதவுகிற வகையில் தமிழ்நாடு கடலோர பேரிடர் துயர் தணிப்பு திட்டம் உலக வங்கி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு பேரிடர்களை தாங்கக்கூடிய உட்கட்டமைப்புகளையும் முன்கூட்டி எச்சரிக்கை தரக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம். இந்தியாவிலே அதிகமாக நகரமயமாக்க என்ற அந்த எண்ணம், அந்த திட்டம் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. 2023ஆம் ஆண்டுக்கான 63 விழுக்காடு தமிழ்நாடு மக்கள் நகர்ப்புறங்களில் தான் வசிக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்ற நம்முடைய கோட்பாட்டின்படி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கும் சொந்த வீடுகள் இருக்கணும் என்பது என்னுடைய கனவு. அந்த வகையில் காலநிலை மாற்றத்திற்கேற்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த குடியிருப்புகளை ஏழை மக்களுக்கு உருவாக்கி தருவதற்காக நமது அரசு நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்துக்கு டெவலப்மெண்ட் பாலிசி லோன் என்ற வகையில் $190 மில்லியன் உலக வங்கி கடனாக கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் $1.12 பில்லியன் அளவுக்கு உலக வங்கியோட கடனுதவியில் தமிழ்நாடு நகர்ப்புற புதுவாழ்வு திட்டம், ஒன்றிய அரசினுடைய விருதை பெற்ற தமிழ்நாடு நவீன பாசன வேளாண்மை திட்டம், தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் உறவிட மேம்பாட்டு திட்டம், மாற்றுத்திறனாளி தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைப்பு தடையற்ற சூழல் மற்றும் வாய்ப்புகள் வழங்குகிற உரிமைகள் திட்டம், அணைகளை புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்த திட்டத்தின் 2வது கட்டம், தமிழ்நாடு காலநிலை நெகிழ்வு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம், சென்னை நகர கூட்டாண்மை நீடித்து நிலைக்கத்தக்க நகர்ப்புற சேவைகள் திட்டத்தின் முதற்கட்டம்னு 7 திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது.